viewers, welcome to Auris Traveler and Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்தியன் மசாலா மக்ரோனி பாஸ்தா செஞ்சு காட்ட போகிறேன். சுத்தமான தண்ணியில் மெக்ரோனியை 2-3 தடவை அலசிக்குங்க, அப்போ தான் அந்த வாடை போகும். மிச்ச தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிடுவேன், வீணாக்கிறதுல. எனக்கு எப்போதுமே பாஸ்தா ஸ்பெகத்தி எல்லாமே நான்ஸ்டிக் பேனில் தான் செய்ய பிடிக்கும். இந்த மாதிரி பேனில் மக்ரோனியை போட்டு 2-3 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வைக்கும் பொழுது ஒரு கரண்டி பிளாந்தா போட்டுக்குங்க. எதுக்குன்னா இந்த வேகும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த பாஸ்தா. ஒரு பேக்கெட் மெக்ரோனியில் நான் பாதி பேக்கெட் தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன தக்காளி இருந்தால் 10 தக்காளி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி கூட போட்டால் தான் இந்த மசாலா பாஸ்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த பர்பிள் ஆனியன் போட்டால் பாஸ்தா ரொம்ப இனிக்கும். அதனால இந்த ஆனியன் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆனியன் போதும். நான் ஒரு 5 இல்லாட்டி 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். அதை அழகாக சின்னதாக வெட்டிக்குங்க. ஸ்பெகத்தி குண்டு குண்டாக இருக்குது, இதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம் வடிகட்டி. இப்போ மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த மசாலா உரப்புக்கு. உங்களுக்கு உரப்பு ரொம்ப வேணும்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தென் 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர். இதோட பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன் போடுறேன். பிளாக் பெப்பர் அதுக்கு நல்ல அரோமா, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3 ஸ்பூன் பிளாந்தாவை நான் சூடு கட்டியிருக்கேன். சூடு ஏறிட்டோன்னே வெட்டி வச்சுருந்த பூண்டை வதக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பிளாந்தாவில் அந்த வெங்காயம் பூண்டு அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வரதை பார்த்து அங்குள்ள ஆண்டி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்து பார்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம டொமேட்டோவை போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிண்டிக்கணும். இல்லாட்டி அந்த மசாலா பவுடர்லாம் கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்பெகத்தி சாஸ் போடலாம். நீங்கள் எந்த ஸ்பெகத்தி சாஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 கரண்டி ஸ்பெகத்தி சாஸ் இல்லாட்டி 6 கரண்டி ஸ்பெகத்தி சாஸ் நான் ஊற்றுறேன். இப்போது 2 கரண்டி டொமேட்டோ சாஸ் அண்ட் 2 கரண்டி சில்லி சாஸ் போடுறேன். இந்த டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் அதோட திக்னஸை, அதோட ஃப்ளேவரை இன்னும் நல்லா ஏற்றி கொடுக்கும். தேவையான அளவு இப்போ உப்பு போடுறேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மக்ரோனி போடுறதுக்கு முன்னுக்கே உப்பு போட்டு சரி பார்த்துக்குங்க. நல்லா வதங்கிட்டோன்னே 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா திருப்பி கிண்டிக்குங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சிருந்த பாஸ்தாவை கொட்டி நம்ம கிண்டலாம். ஒரேகானோ ரோஸ்மேரி லீவ்ஸ் ரொம்ப நல்லா அரோமா கொடுக்கும். நான் ரோஸ்மேரி லீஃப் பாய்க்கிறேன். ரொம்ப நல்லா வாசம். மக்ரோனியை போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, கொஞ்சம் கிண்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்தியன் மசாலா மக்ரோனி பாஸ்தா இஸ் ரெடி. குறைவான பொருட்களை வச்சு ருசியான மசாலா பாஸ்தா செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரிப் போகிற இடத்துல இந்த மாதிரி சிம்பிளான சமையலை செய்யலாம். இது உங்களுடைய டைமும் மணியும் சேவ் பண்ணும். சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்ட ஒரு ஆண்டிக்கு நான் கொடுக்க போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட்டுட்டு போலே வலிச்சு எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட ட்ரிப் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நைட் இந்த மக்ரோனியை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பார்க்குற நீங்களும் இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் Auris Traveler and Kitchen.